அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى ولكم في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة حرم. صدق الله العليم. وقال النبينا صلى الله عليه وسلم أفضل الصيام بعد رمضان شهر الله محرم وأفضل الصلاة بعد الفريضة صلاة الليل أو قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. நம் உயிரின் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறைகளை வழிதவறாமல் பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபட்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லோர்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் வரக்கூடிய ஜமாத்தர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் பரக்கத்து நிறைந்த சிறப்பான ஒரு மாதத்தில் ஒரு மஜ்லிஸில் நாமெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எல்லாம் இந்த மஜ்லிஸில் ஒன்று சேர்த்து வைத்ததை போன்று உயர்ந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்தல் புரிவானாக. இன்றைய நாளை பரக்கத்து நிறைந்த நாளாக ஆக்கியல் புரிவானாக. இன்றைய நாளிலே ஏற்படக்கூடிய எல்லா வகையான தீங்குகளை விட்டும் பேராபத்துக்களை விட்டும் பலா முசீபத்திலை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தர்களையும் பாதுகாப்பானாக. நம் அனைவருக்கும் நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்வையும் மன நிம்மதியான வாழ்வையும் மன நிறைவான வாழ்வையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. கடைசி வரையிலும் கைகால் முடங்கி விடாமல் ஆரோக்கியத்தோடு ஆஃபியத்தோடு கண்ணியத்தோடு மரியாதையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற பாக்கியத்தை நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எத்தனையோ படைப்புகளை படைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய படைப்புகள் எல்லா படைப்புகளும் ஒரே மாதிரியான படைப்பா என்றால் நிச்சயமாக கிடையாது. எத்தனையோ மனிதனை படைச்சிருக்கான், மிருகத்தை படைச்சிருக்கிறான், செடி கொடைகளை படைச்சிருக்கான். இப்படி அல்லாஹ்வுடைய படைப்புகளை எண்ணவே முடியாது. எத்தனையோ படைப்புகளை படைச்சிருக்கான். ஆனால் எல்லா படைப்புகளும் ஒரே மாதிரியான படைப்பா என்றால் நிச்சயமாக கிடையாது. அல்லாஹ்வுடைய படைப்புகளில் வித்தியாசம் உண்டு. மண்ணை எடுத்துக்கொண்டாலும் சரி, மனிதனை எடுத்துக்கொண்டாலும் சரி, மிருகங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா படைப்புகளிலும் வித்தியாசம் உண்டு. எல்லா படைப்புகளிலும் வித்தியாசம். மண், நம்ம ஊர் மண்ணும் மண்ணு தான், அதே மாதிரி மதீனத்து மண்ணும் மண்ணு தான். ரெண்டும் ஒன்றாண்டார் கிடையாது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்ததினால், வாழ்ந்ததினால், மரணத்தினால் அந்த இடம், அந்த மண் சிறப்பானது. அதே போன்று எத்தனையோ பள்ளிவாசல்கள் உண்டு. உலகத்தில் எத்தனையோ பள்ளிவாசல் இருக்கிறது. எல்லா பள்ளிவாசலும் ஒரே மாதிரி சிறப்புக்குரியதா என்றால் கிடையாது. காபா உயர்ந்தது, சிறந்தது. அப்படி எல்லா விஷயத்திலும் ஒன்றை விட ஒன்று சிறந்தது இருக்கிறது. அந்த அடிப்படையில் குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வேதம் தான். குர்ஆன் அல்லாஹ்வுடைய வசனம் தான். குர்ஆனுடைய ஆயத்து எல்லாமே அல்லாஹ் தான் இறக்கிறான், சந்தேகமே கிடையாது. இருந்தாலும் ஒரு ஆயத்தை விட ஒரு ஆயத்து சிறப்புக்குரியது, ஒரு சூறாவை விட இன்னொரு சிறப்புக்குரியது என்று உண்டு. அந்த அடிப்படையில் ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், ஐயு ஆயத்தின் அலமு ஆயத்தின் ஃபில் குர்ஆன், குர்ஆனில் சிறந்த ஆயத்து இது. 6666 ஆயத்து இருக்குது, 114 சூறா இருக்குது. இருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்பு உண்டு. இருந்தாலும் ரசூல்லாட்ட சஹாபட்கள் கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், குர்ஆனில் ஆயத்துக்களில் சிறந்த ஆயத்து எது அப்படின்னு கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சூரத்துல்ல ஆயத்து குர்சி ஒரு ஆயத்து இருக்குது. ஆயத்து குர்சி அல்லாஹு லா இலாஹ இல்லல் ஹய்யுல் கய்யூம் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஆயத்து மிக சிறந்த குர்ஆனில் சிறப்புக்குரிய ஆயத்து அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களையும் சொல்லுவாங்க. என்னதுன்னா, ஆயத்து குர்சியை தூங்குறதுக்கு முன்னாடி யார் ஓதுறாங்களோ, தூங்குறதுக்கு முன்னாடி யார் ஆயத்து குர்சியை ஓதிட்டு தூங்குறாங்களோ அந்த அவர்களுக்கு அல்லாஹ் முழுமையான பாதுகாப்பு தரான். மலக்குமார்களை கொண்டு அவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பை தரான் என்று ரசூல் ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க. அதே மாதிரி பல்வேறு சிறப்புகள் உண்டு. அந்த ஒரு ஆயத்துக்கு நம்ம ஓதுறோம் அப்படின்னா பல்வேறு சிறப்புகளை ரசூலுல்லாஹ் சொல்கிறேங்க. தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஓதிட்டு தூங்குறோம்டா முழுமையான பாதுகாப்பாக அல்லாஹ் மலக்குமார்கள் மூலமாக தரான். அதே மாதிரி ஆயத்து குர்சி ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகு நம்ம ஓதுறோம். ஃபஜ்ர் தொழுகிறோம், ஓதுறோம், லுஹர் தொழுகிறோம், ஓதுறோம், அசரு மகரிப் இஷா தொழுதுட்டு
ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நம்ம தொடர்ந்து ஆயத்து குர்சி ஓதுறோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய சிறப்பு கிடைக்கும், நன்மை கிடைக்கும் ரசூலுல்லாஹ் சொல்லும்போது, அவருக்கும் சொர்க்கத்துக்கு மத்தியில் எந்த ஒரு திரையும் கிடையாது, அவருக்கும் சொர்க்கத்துக்கு மத்தியில் எந்த ஒரு திரையும் கிடையாது மரணத்தை தவிர என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ஆயத்து குர்சி ஓதினா நேரடியாக சொர்க்க செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. இப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் சிறப்பு. நம்மை விட நபிமார்கள் சிறந்தவர்கள், நம்மை விட சஹாபாக்கள் சிறந்தவர்கள், நம்மை விட இறை நேசர்கள் சிறந்த, இப்படி ஒன்றை விட ஒன்று சிறப்புக்குரிய அந்த அடிப்படையில் மாதங்களை எடுத்துக்கொண்டால் ஒரு வருடத்திற்கு 12 மாதம், எல்லா மாதமும் ஒரே மாதிரியான சரிசமமான மாதம் விட நிச்சயமாக கிடையாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது, வானம் பூமி படைக்கப்பட்ட நாட்களிலிருந்து ஒரு வருடத்திற்கு 12 மாதம், 12 மாதத்தில் 4 மாதம் அல்லாஹ்வால் கண்ணியமாக்கப்பட்டது, சிறப்புப்படுத்தப்பட்டது என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுவான். அதில் ஒரு மாதம் தான் நாம் இருக்கக்கூடிய இந்த முஹர்ரமுடைய மாதம். இந்த முஹர்ரமுடைய மாதம் என்பது அல்லாஹ்வால் கண்ணியமாக்கப்பட்ட மாதம், சிறப்புக்குரிய மாதம். அல்லாஹ்வால் கண்ணியமாக்கப்பட்ட மாதத்தை நம்ம கண்ணியப்படுத்தணும், சிறப்புப்படுத்தணும். எப்படி? நல்ல முறைகளை கொண்டு சிறப்புப்படுத்தணும். எப்படி ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு சிறப்புன்ற ரமலானுடைய மாதத்தில் கடைசி பத்து எப்படி சிறப்புக்குரியதோ, லைலத்துல் கத்ர் இருப்பதினால் அந்த இரவு எப்படி சிறப்புக்குரியதோ, அதே பண்ணி துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 சிறப்புக்குரியதோ, அதே பான்று நாம் இருக்கக்கூடிய இந்த முஹர்ரமுடைய முதல் 10 நாட்கள் சிறப்புக்குரியது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அதில் இந்த 10 நாட்களில் கடைசி 10வது நாள், இப்போ இன்னைக்கு பிற 7 அப்படின்டா 8ண்டா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஆஷுராவுடைய 10வது தினம், ஆஷுராவுடைய 10வது தினம். அந்த 10வது தினமுக்கு பல்வேறு சிறப்புகள், அது ஆஷுராவுடைய தினம் என்பார்கள். அதுக்கு பல்வேறு சிறப்புகள் உண்டு. காரணம் என்னென்றால், அந்த ஆஷுராவுடைய தினத்தில் தான் அல்லாஹ் பல்வேறு நபிமார்களை பாதுகாத்தான். பல்வேறு சோதனைகளிலிருந்து, பல்வேறு கஷ்டத்திலிருந்து, பல்வேறு சிரமங்களிலிருந்து, பல்வேறு நோய்களிலிருந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு தினம் ஆஷுராவுடைய தினம். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஆஷுராவுடைய தினம். அந்த ஆஷுராவுடைய தினத்தில் அல்லாஹ் பல்வேறு நபிமார்களை பல்வேறு சோதனைகளிலிருந்து, கஷ்டங்களிலிருந்து, நோய்களிலிருந்து பாதுகாத்த ஒரு தினம் ஆஷுராவுடைய தினம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்காங்க. அன்பிற்கினிலே அந்த அப்படி ஆஷுரா தினம் நமக்கு வருதுண்டா அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேணும். எதெல்லாம் எவ்வளோ பெரிய சிறப்பு, என்னென்ன நடந்திருக்குன்னு வரலாறை பார்த்தோம்னா, முதல் விஷயமா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட தினம் ஆஷுராவுடைய தினம். நம்மளை மாதிரி பெரும் பாவங்களை செஞ்சுருக்காங்களான்னா நிச்சயமாக கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச பாவம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுவான், ஒக்குல்னா ஆதமஸ்குன் அந்த வஸௌஜுக்கல் ஜன்னா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த பொழுது அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் விட்டுருப்பான். யாரையும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சொர்க்கத்தில் விட்டுட்டு சொல்கிற ஒரு வார்த்தை அல்லாஹ் சொல்லுவான், ஒக்குல்னா ஆதமஸ்குன் அந்த வஸௌஜுக்கல் ஜன்னா. ஆதமே, நீங்களும் உங்களுடைய மனைவியும் சொர்க்கத்துக்குள்ளே போங்க. சொர்க்கத்தில் போய் வக்குலா மின்ஹா ராதன் ஏஷி சித்தம், உங்களுக்கு எதெல்லாம் விருப்பமாக சாப்பிடுங்க, உங்களுக்கு விரும்பினதை குடிங்க, சந்தோஷமாக இருங்க அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்துட்டு சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுவான், லா தக்கரபா ஹாதி ஷஜரா, நீங்கள் சொர்க்கத்துக்குள்ளே போங்க, உங்களுக்கு விருப்பமானதை சாப்பிடுங்க, விருப்பமானதை குடிங்க, சந்தோஷமாக இருங்க. ஆனால் ஒரே ஒரு தடுப்பு, லா தக்கரபா ஹாதி ஷஜரா, இந்த மரத்தின் பக்கம் மட்டுமே நெருங்கிட வேணாம், இந்த மரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்கிட வேணாம் என்பதாக அல்லாஹ் தஆலா தடுப்பான். ஆனால் மறதியின் காரணமாக, சைத்தானோட தூண்டுதலின் காரணமாக அந்த மரத்தினுடைய பழத்தை சாப்பிடுவாங்க, இந்த துனியாவுக்கு வந்துடுவாங்க என்பதாக வரலாறுலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவங்க செஞ்ச பாவங்கிறது அல்லாஹ் தடுத்ததை செஞ்சிட்டார்கள். அருமையானவர்களே, இதுலேருந்து புரிய வேண்டிய சம்பவம், வரலாறு படிப்பினை என்னென்னா, அல்லாஹ் தஆலா எதையெல்லாம் செய்ய சொல்லியிருக்கிறானோ அதை நம்ம செய்யணும், எதையெல்லாம் தடுத்திருக்கிறானோ அதை நம்ம தவிர்த்து வாழணும். நம்ம இப்போ எப்படி காலங்கள் மாறி போச்சு அப்படின்னா, எதையெல்லாம் அல்லாஹ் செய்ய சொல்லிருக்கிறானோ அதை செய்கிறது கிடையாது. அதே நேரத்தில் எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அல்லாஹ் தடுத்திருக்கிறானோ அதை சர்வசாதாரணமாக செய்யக்கூடிய நபர்களை உலகத்தில் அதிகமாக பார்க்குறோம். தொழுவு சொல்லியிருக்கான், தொழுகிற கூட்டம் கம்மி. நோன்பு வைக்க சொல்லியிருக்கான், நோன்பு வைக்கிற கூட்டம் கம்மி. ஜக்காத்து கொடுக்க சொல்லியிருக்கான், ஜக்காத்து கொடுக்குற கூட்டம் கம்மி. ஹஜ்ஜி செய்ய சொல்லியிருக்கிறான், வசதி வாய்ப்பு இருந்தால் ஹஜ்ஜி செய்கிற கூட்டம் கம்மி. ஆனால் எதையெல்லாம் செய்ய சொன்னானோ அதை செய்கிற கூட்டம் கம்மி. அதே நேரத்தில் எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அல்லாஹ் தடுத்துருக்கான். பொய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, தற்கொலை செய்யக்கூடாது, அதுக்கடுத்து வட்டி வாங்கக்கூடாது, வட்டிக்கு கொடுக்கக்கூடாதுன்னு இப்படி எதையெல்லாம் தடுத்துருக்கணும் அதை செய்யக்கூடிய நபர்கள் உலகத்தில் அதிகமாக இருக்கிறாங்க என்பதாக பார்க்குறாங்க. பாவங்கள் அதிகமாக பாவம் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடிய மனிதர்கள் அதிகமாக பார்க்குறோம். ஆக பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு தினம் ஆஷுரா. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட தினம் ஆஷுராவுடைய தினம். அதே மாதிரி அந்த அடிப்படையில் நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சாலும் சரி அல்லாஹ்விடத்தில் நம்ம பாவ மன்னிப்பு கேட்கணும். குறிப்பாக அந்த ஆஷுராவுடைய தினத்தில் அதிகமாக நம்ம பாவ மன்னிப்பு கேட்டோம்னா மன்னிப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அருமையானவர்களே, பொதுவாக நம்ம ஒரு நாளைக்கு எப்படி 5 நேரம் தொழுகிற மாதிரி 3 வேளை சாப்பிடுற மாதிரி பாவ மன்னிப்புங்கிறது எப்போவுமே இருக்கணும். நம்மகிட்ட பாவ மன்னிப்பு அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கணும், பாவ மன்னிப்பு தேடிக்கிட்டே இருக்கணும். என் காரணம் என்னென்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 100 தடவை பாவ மன்னிப்பு கேட்பாங்க. வரலாறுல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பாவ மன்னிப்பு கேட்பாங்கண்டா
100 தடவை யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சுன்னு சொல்லி ஒரு நாளைக்கு 100 தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவமன்னிப்பு கேட்பார்கள் என்பதாக வரலாறுல பார்க்குறோம். அப்படின்னா நாமெல்லாம் பாவத்தில் மூழ்கி கொண்டு இருக்கக்கூடியவர்கள். ஆமாம், அதிகமாக பாவமன்னிப்பு கேட்கணும், எப்போதுமே கேட்கணும். குறிப்பாக வரக்கூடிய ஆசுரா தினம், ஞாயிற்றுக்கிழமை ஆசுரா தினம், அன்றைய தினத்தில் நம்ம அதிகமாக பாவமன்னிப்பு கேட்கணும் என்பதாக நம்மெல்லாம் ஹதீஸ் எல்லாம் பார்க்க அன்பிருக்கிறீர்களே. ஆசுராவுடைய தினத்தில் பாவங்கள் மன்னிக்கப்படும். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட தினம் ஆசுராவுடைய தினம் என்பதாக ஹதீஸில் பார்க்க. அதே மாதிரி 2வது நிகழ்வு என்ன அப்படின்னா, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கப்பல் கரை ஒதுங்கிய தினம் ஆசுராவுடைய தினத்தில் நிறைய நிகழ்வுகள், நிறைய வரலாறுகள் நடந்திருக்கு. அதில் முதல் விஷயம், நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது ஆசுராவுடைய தினம். 2வது, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கப்பல் கரை ஒதுங்கியது ஜூதி மலையில் கரை ஒதுங்கிய தினம் ஆசுராவுடைய தினம். என்ன நடந்துச்சு நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில்டா, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் 950 வருஷம் வாழ்ந்தார்கள் என்று குரான் சொல்லுது. குரானில் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 வருஷம் வாழ்ந்து என்ன செஞ்சாங்க மக்களுக்கு அப்படின்னா, ஓரிரு கொள்கையை எத்தி வச்சாங்க. வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற கொள்கையில் உறுதியாக இருந்து அதை எத்தி வச்சுக்கிட்டே இருந்தாங்க மக்களுக்கு. வணக்கத்துக்கு தகுதியானவன் யாருமே இல்லைன்னு எத்தி வச்சாங்க. ஆனால் 950 வருஷத்தில் அவங்க எத்தி வச்சத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபர்கள் யாருன்னா குறைஞ்சி 80க்கும் சொற்பட்ட 80 நபர்களுக்கு மக்கத்தில் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதாக ஹதீஸில் வரலாறுகளை பார்க்க நம்பியிருக்கிறீர்களே. கடைசியில் யாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை. 80 நபர் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அது அல்லாமல் இறைவனுக்கு மாறு செஞ்சாங்க, சிலை வணங்கினாங்க, பெரியோர்களினுடைய போட்டோவை வச்சு வணங்கினாங்க. அதனால் அல்லாஹ்வுடைய அதாப் இறங்குச்சு. எப்படிப்பட்ட அதாபுண்டா, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம்ட்ட அல்லாஹ் கட்டளையிட்டா, நூஹே நீங்கள் ஒரு கப்பலை தயார் செய்யுங்கன்னு சொல்லி அல்லாஹ் வஹி இறப்பினான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, கப்பல் தயார் செஞ்சாங்க, கப்பலை ரெடி பண்ணாங்க. ஆனால் மக்கள்லாம் எப்படி பார்த்தாங்கண்டா, கடலும் இல்லை, எந்த ஒரு பாலைவனத்தில் கடல் இல்லாத இந்த பாலைவனத்தில் கப்பல் செய்கிறாரா, பைத்தியக்காரராக இருப்பாரோ அப்படி சொல்லி கேலி கிண்டல் செஞ்சாங்க. மக்கள்லாம் கேலி கிண்டல் செஞ்சாங்க. ஆனால் எதையும் பொருட்படுத்தாமல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தொடர்ந்து கப்பல் வேலையை ஈடுபட்டாங்க, செஞ்சு முடிச்சா அல்லாஹ்வுடைய அதாப் இறங்க ஆரம்பிச்சு. எப்படி இறந்துச்சுன்னா, மழை பொழிஞ்சிக்கிட்டே இருக்குது, மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, தொடர்ந்து பெய்யுது. எப்படி எத்தனை மாதம்டா, ரஜபுடைய மாதத்தில் ஆரம்பித்த மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, வெள்ளப்பிரளயம் ஏற்படுது. எந்த அளவுக்குண்டா, அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களெல்லாம் அந்த கப்பல் மேலே பயணம் செஞ்சுட்டாங்க, ஏறிட்டாங்க. அதை மறுத்தவர்கள்லாம் நான் மலையில் போய் தப்பிச்சுக்கிடுவேன், நான் அங்கே ஏறி தப்பிச்சுக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் செஞ்சாங்க. ஆனால் எல்லோரும் அழிந்து விட்டார்கள் என்பதாக வரலாறுல இப்போ கம்பிருக்கேன்லே. இதிலேருந்து நாம் பெற வேண்டிய படிப்பு என்னென்னா, வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற ஓரிரு கொள்கையோடு உறுதியோடு வாழணும். மரணிக்கிறோம், உயிரோடு இருக்கும் பொழுது சரி, நம்ம மரணிக்கிறோம் சரி, வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் என்கிற அந்த கொள்கையோடு வாழணும், கொள்கையோடு மரணிக்கணும். அதே நேரத்தில் அந்த ஜூதி மலையில் ஒதுங்கிய தினம் எது அப்படின்னா ஆஷுராவுடைய தினத்தில் தான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அந்த ஒருங்கிய தினம் ஆஷுராவுடைய தினம் என்பதாக வரலாறுல ஹதீஸில் பார்க்க அன்பிருக்கிறது. இப்படி பல்வேறு நிகழ்வுகள் நடந்த ஒரு தினம் ஆஷுராவுடைய தினம். அதே மாதிரி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட தினம் ஆஷுராவுடைய தினம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நெருப்பு குண்டத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட தினம் ஆஷுராவுடைய தினம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எவ்வளோ சோதனைகள் கஷ்டங்களை வச்சு நம்ம பல பயான்களில் வரலாறுகளில் கேள்விப்பட்டிருப்போம், படிச்சிருப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எப்படிப்பட்ட சோதனை அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் சொல்ல, வைதிபத்துலா இப்ராஹிம ரப்புஹு பி கலிமாத்தின் ஃபாத்தம்மஹுன்னா. அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றி கட்டளையிட்டு சோதித்தோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அதை செய்யுங்க இதே செய்யுங்க அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டு சோதித்தோம். எல்லா சோதனைகளிலும் வெற்றி பெற்றவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்லுவான். மனைவி மக்களை பாலைவனத்தில் விட சொன்னான், அதில் விட்டுட்டு வந்தார்கள். அதே மாதிரி பிறந்த குழந்தைய 90 வயசுக்கு பிறகு ஒரு குழந்தை பிறகு நல்ல செல்லமாக வளர்க்குறாங்க, பாசத்தோடு வளர்க்குறாங்க, அதை அறுக்கிறாங்க. இப்படி எல்லா சோதனைகளிலும் வெற்றி பெற்றவர்கள் யார் அப்படின்னா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதே மாதிரி அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு சோதனைகளில் ஒரு சோதனை தான் நெருப்பு குண்டத்தை ஏற்படுத்தினார்கள் எதிரிகள், நம்ரூத் மன்னன். அதை ஏற்படுத்தி அந்த நெருப்பு குண்டத்தில் வீசக்கூடிய அந்த நேரத்தில் யாருக்குமே பயப்படலை. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு சுடுமை, நம்மளை அழிச்சிருமா கரிச்சிருமான்னு சொல்லி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாருக்குமே பயப்படலை. என்ன அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான், அல்லாஹ் இந்த நெருப்பு குண்டத்திலிருந்து நம்மளை பாதுகாப்பான் என்கிற உயர்ந்த நம்பிக்கையோடு இருந்தார்கள். அவர்களை காப்பாற்றப்பட்டது ஆஷுராவுடைய தினம் என்பதாக ஹதீஸில் பார்க்க. அதே போன்று இந்த தினத்தில் பல்வேறு வரலாறு உண்டு. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றிலிருந்து வெளியே வந்தது ஆஷுராவுடைய தினம். அதே போன்று நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோயிலிருந்து நிவாரணம் கிடைத்து ஷிஃபா கிடைத்தது இந்த ஆஷுராவுடைய தினம் என்பதாக ஹதீஸில் பார்க்கணும். பொதுவாக நமக்கெல்லாம் ஒரு நாள் நோய் வந்துட்டு, ஒரு நாள் காய்ச்சல் வந்துட்டு, ஒரு நாள் 2 நாள் கஷ்டம் வந்துச்சுன்னா தாங்கிக்கிறோம்.
ஒரு நாள் தாங்கிக்கிறோம், ஒரு நாள் தலைவலி தாங்கிக்கிறோம், ஒரு நாள் கைவலி கால்வலி பல்வலி வயிற்று வலின்னா தாங்கிக்கிறோம். அதே ஒரு நாள் மற்ற நாள் கூடுது, ஒரு வாரத்துக்கு இருக்குது, ஒரு மாதத்துக்கு இருக்குண்டா நம்மளாம் திட்ட ஆரம்பிச்சிடும். நம்மளாம் துவா செய்யக்கூடிய நேரத்தில் எல்லாரும் எப்படி துவா செய்வாங்கன்னா, யா அல்லாஹ் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பொறுமையை போன்று அவர்கள் எப்படிக்கு நீ பொறுமையை கொடுத்தாயோ அதே போன்று அழகிய பொறுமையை எங்களுக்கு கொடுன்னு துவா செய்வோம். எப்படிப்பட்ட பொறுமையோடு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க அப்படின்னா, அல்லாஹ் எல்லா வகையின் செல்வ செழிப்பையும் கொடுத்தான். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எல்லா செல்வத்தையும், குழந்தை செல்வத்தை கொடுத்தான், வியாபாரத்தை கொடுத்தான், விவசாயத்தை கொடுத்தான், மனைவி மக்களை கொடுத்தான், எல்லா செல்வ செழிப்போடு தான் வாழ்ந்தார்கள். யார்? நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். எல்லா செல்வ செழிப்போடு கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் கொடுத்ததையெல்லாம் அல்லாஹ் எடுத்தான். ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் கொடுத்துருந்தான், சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. கொடுத்து அல்லாஹ் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். எடுக்கும் பொழுது பிள்ளைகள்லாம் அடுக்கடுக்கான மரணம், அதே நேரத்தில் மனைவிக்கு சோதனை. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பெரிய நோய், உடம்புலாம் அரிக்க ஆரம்பிச்சா. அப்படிப்பட்ட நோய் அந்த நேரத்தில் எவ்வளோ பொறுமையோடு இருந்திருப்பார் என்பதை நம்ம சிந்திக்கணும். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளோ பொறுமை, குறைஞ்சது 18 வருஷம். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை அந்த நோயில் எத்தனை வருஷம் சிரமப்பட்டாங்கன்னு பார்க்கும்பொழுது 18 வருஷம் ஒரு நோயில் சிரமப்பட்டாங்க. அந்த நோயில் நமக்கெல்லாம் ஒரு வாரம் காய்ச்சல் வந்தாலே திட்ட ஆரம்பிச்சு, எல்லாம் எனக்கு எதுக்கு சோதிக்கிற, எல்லாம் எனக்கு எது இப்படி கஷ்டத்துக்கு கொடுக்குறேன், நான் தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், சக்காத்து கொடுக்குறேன், யாருக்கு எந்த தீங்கு செஞ்சது கிடையாதுன்னு சொல்லி நம்ம நோய் வரையில் ஒரே வார்த்தையில் சொல்கிறோம். ஆனால் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 18 வருஷம் அந்த நோயில் சிரமப்பட்டாங்க. ஒரு நாள் கூட இறைவனை திட்டவில்லை என்பதாக பார்க்குறோம். அந்த நோயிலிருந்து நிவாரணம் கிடைத்தது, ஆரோக்கியம் கிடைச்சது என்ன தினம் அப்படின்னா ஆசுராவுடைய தினம் என்பதாக வரலாறுல ஹதீஸில் பார்க்க கணித்து. இந்த ஆசுராவுடைய தினத்தில் பல்வேறு வரலாறுகள் உண்டு, பல்வேறு படிப்பினைகள் உண்டு. அதே மாதிரி நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர் கிணத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட தினம் ஆசுராவுடைய தினம். அதே போன்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கண் பார்வை கிடைத்தது ஆசுராவுடைய தினம். அதே போன்று நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சது ஆசுராவுடைய தினம். இப்படி பல்வேறு நபிமார்களை அல்லாஹ் தஆலா ஆசுராவுடைய தினத்தில் பல்வேறு சோதனைகளிலிருந்து கஷ்டங்களிலிருந்து பாதுகாத்த ஒரு தினம் ஆசுராவுடைய தினம். அன்பானவர்களே, ஆசுராவுடைய தினத்துக்கு பல்வேறு சிறப்புகள் உண்டு. அதே நேரத்தில் அந்த ஆசுராவுடைய தினத்தில் செய்ய வேண்டிய அமல்கள் என்ன, ஆசுராவுடைய தினத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்களும் படிப்பினை என்னன்னு பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலா பல வகையில் சோதிப்பான். சோதனைங்கிறது கஷ்டங்கிறது ஒரு மூமின் தப்பவே முடியாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும்போது வல நபுலுவன்னக்கும் பிஷையும் மினல் ஹோஃபி வல் ஜூஇ வனகுசிம் மினல் அம்பாலி வல் அன்ஃபுசி வசமராத் வபஸ்ஸிரி சாபிரின். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்பொழுது உங்களை நாம் சோதித்து கொண்டே இருப்போம். அல்லாஹ் தஆலா உங்களை சோதித்து கொண்டே இருப்போம். பசியை கொண்டு சோதிப்போம், பயத்தை கொண்டு சோதிப்போம், உங்களுடைய நெருக்கமான உறவுகளின் உயிரை கைப்பற்றுவதன் மூலமாக சோதிப்போம், உங்களுடைய வியாபாரத்தில் விவசாயத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக சோதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்லுவான், இந்த சோதனைகளில் எல்லாம் யார் பொறுமையோடு இருக்கிறார்களோ வபஸ்ஸிரி சாபிரி, நபியா அவங்களுக்கு சுபச்செய்தி சொல்லுங்கள், அவங்களுக்கு சுபச்செய்தி சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லிக்காக சோதனையிலேருந்து யாருமே தப்ப முடியாது. பொதுவாக கொடுக்குறதும் அல்லாஹ் தான், எடுக்கிறதும் அல்லாஹ் தான். நம்ம என்ன நினைக்கிறோம், அல்லாஹ் நமக்கு நல்ல வசதி வாய்ப்பு இருக்குது, அல்லாஹ் நிறைய தந்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா எல்லாரும் வார்த்தை என்னென்னா அல்லாஹ் தந்தா அப்படி சொல்ல மாட்டோம். அல்லாஹ் நல்ல செழிப்போடு இருக்கிறோம், வசதி வாய்ப்போடு இருக்கிறோம், நோய் இல்லை, எந்த சிரமமும் இல்லை, கஷ்டமே இல்லை அப்படின்னு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம சொல்கிற வார்த்தை நான் கஷ்டப்பட்டு உருவாக்குனது, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, நான் கட்டி வச்ச வீடு அப்படிங்கிற மாதிரி வார்த்தை வரும். நாம் எப்படி நினைக்கணும், அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்லி ஃபம்மல் இன்சானும் இதா மபுத்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமோ ஃபயகுல் ரப்பி அக்ரமன். அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்லும்பொழுது நம்ம செழிப்பு கொடுக்குறோம், வசதி வாய்ப்பு கொடுக்குறோம், செழிப்பான வாழ்க்கையை கொடுக்குறோம் அப்படின்னா மனுஷன் சொல்தான் ஃபயகுல் ரப்பி அக்ரமன், அல்லாஹ் என்னை கண்ணியமாக வச்சுருக்கிறான், அல்லாஹ் என்னை நல்ல முறையில் வச்சுருக்கான்னு சொல்தான். அதே மாதிரி அவனுக்கு அந்த அடியானுக்கு சோதனை கொடுக்குறோம், கஷ்டத்தை கொடுக்குறோம், வியாபாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறோம் அப்படின்னா ஃபயகுல் ரப்பி அஹானன், அல்லாஹ் என்னை கேவலப்படுத்திட்டான், அல்லாஹ் என்னை இழிவுபடுத்தான் அப்படின்னு சொல்லி மனிதன் சொல்தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்லாக கொடுக்கறதும் எடுக்கிறதும் அல்லாத. கொடுக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுறேன், யா அல்லாஹ் நீ தான் எனக்கு மனைவி மக்களை கொடுத்த, யா அல்லாஹ் நீ தான் எனக்கு வியாபாரத்தை கொடுத்த, யா அல்லாஹ் நீ தான் வீட்டை கொடுத்த அப்படின்னு சொல்லி கொடுக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுது. எடுக்கிறானா, கஷ்டம் வருதா, சோதனை வருதா, அந்த நேரத்தில் நம்ம பொறுமையோடு இருக்க வேண்டும் என்பதாக குர்ஆன் ஹதீஸ் நமக்கு நிறைய விஷயங்களை கட்டுத்த அனுப்பியிருக்கையிலே பொதுவாக ஒரு மூமினுக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான நம்பிக்கை என்ன அப்படின்னா அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான். அந்த உயர்ந்த எண்ணம், அந்த உயர்ந்த நம்பிக்கை நம்ம எப்போதுமே இருக்கணும். தனிமையில் இருந்தாலும் சரி, கூட்டாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அல்லாஹ் நம்ம பார்த்துக்கிறோம், அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருந்துச்சுண்டா அல்லாஹ் நிச்சயமாக பாதுகாப்பான் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு வரலாறு உண்டு. நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, அவருடைய கூட்டத்தார்களை ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களும் கொல்றதுக்காக துரத்தி வராங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய கூட்டத்தார்கள் கொல்றதுக்காக ஃபிரௌனுடைய கூட்டத்தாரும் கொலை செய்கிறதுக்காக துரத்தி வராங்க. வரக்கூடிய அந்த நேரத்தில் முன்னால் நைல் நதி குறுக்கிடுது. பின்னாடி எதிரிகள் 6 லட்சம் மக்களோடு எதிரிகள் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்காக, அவருடைய கூட்டத்தார்களை கொலை செய்வதற்காக, அடியோடு அழிப்பதற்காக துரத்தி வராங்க. அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சவுர் குகையில் சொன்ன வார்த்தை என்ன அப்படிங்கிறது இந்த பயானில் அருமையானவர்களே. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய கூட்டத்தாரும் போகிறாங்க, ஃபிரௌன்கிட்டருந்து தப்பிச்சு போகிறாங்க. போகக்கூடிய அந்த நேரத்தில் முன்னால் நைல் நதி குறுக்கிடுது. அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட்டத்தார்கள் என்ன சொன்னாங்கண்டா, ஃபலம்மா தரா அல் ஜமானி கால் அசா மூசா இன்னால முதற்கோன், மூசாவே நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோம். முன்னால் நைல் நதி இருக்குது, பெரிய நைல் நதி இருக்குது, ஓடை இருக்குது. பின்னால் எதிரிகள் நம்ம கொலை செய்ய வராங்க. பெரிய பெருங்கூட்டத்தோடு ஃபிரௌனுடைய கூட்டத்தார் நம்ம கொலை செய்ய வராங்க. நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோம். இப்போ நம்மளை யார் பாதுகாப்பா, நம்மளை யார் காப்பாற்றுவா அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தார்கள் மூசா நபிகிட்ட கேட்கும்பொழுது அந்த நேரத்தில் மூசா நபி சொன்ன வார்த்தை, அந்த நேரத்தில் பயப்படாமல் மூசா நபி சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, இன்ன மைய காலக்கல்லா இன்ன மைய ரப்பி சேதீன், நிச்சயமாக என்னுடன் அல்லாஹ் இருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த நேரத்தில் சொன்ன வார்த்தை இன்ன மைய ரப்பி சேதீன், நிச்சயமாக என்னுடன் அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொன்னாங்க. அதே மாதிரி இன்னொரு வரலாறு, இந்த வரலாறு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய கூட்டத்தாரையும் ஃபிரௌன் அழிக்கக்கூடிய நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை. அதே மாதிரி இன்னொரு வரலாறு என்னென்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு மக்காவிலேருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போகிறாங்க. ஹிஜ்ரத்து செய்யக்கூடிய அந்த நேரத்தில் நீண்ட வரலாறு, ஹிஜ்ரத் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சவுர் குகையில் தங்குறாங்க. சவுர் குகையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே ஒரு மீட்டிங் நடக்கு, மக்காவில் ஒரு மீட்டிங் நடக்கு. என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க யார் கொலை செய்கிறீங்களோ அல்லது அவர்களை யார் உயிரோடு பிடிச்சி வரீங்களோ அவர்களுக்கு 100 செந்நெற ஒட்டகம், ரசூலுல்லாவை யார் கொலை செய்கிறீங்களோ, ரசூலுல்லாவை யார் பிடிச்சிட்டு வரீங்களோ அவங்களுக்கு 100 செந்நெற ஒட்டகம் பரிசாக கொடுக்கப்படும் சொல்லி பொது அறிவு செய்யப்படுது. அந்த நேரத்தில் எதிரிகள்லாம் என்ன செய்கிறாங்க, 100 ஒட்டகத்துக்கு ஆசைப்பட்டு ரசூலுல்லாவை எப்படியாச்சும் பிடிச்சிடணும் அல்லது கொலை செஞ்சிடணும், ரசூலுல்லாவை நபியை எப்படியாச்சும் பிடிச்சிடணும் அல்லது கொலை செஞ்சிடணும் சொல்லி துடிச்சு என்ன செய்கிறாங்க, எல்லா திசைகளையும் தேடுறாங்க. எதிரிகள், மக்கத்து காஃபிர்கள் எதிரிகள் எல்லா திசையிலையும் தேடுறாங்க. கடைசியில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசி எந்த இடத்துல வந்து நின்றாங்கண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சவுர் குகையில் இருக்கிறாங்க. அந்த வாசலுக்கு முன்னாடி வந்து நின்ட்டாங்க. அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை, யா ரசூலல்லாஹ், யா நபி அல்லாஹ், நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோம். நம்மளுக்கு எதிரிகள் குனிஞ்சு பார்த்தாங்கன்னா நம்ம மாட்டிக்கிறோம், நம்ம இருக்கிறது குனிஞ்சு பார்த்தாங்கன்னா தெரிஞ்சிடும். இந்த நேரத்தில் நம்மளை யார் பாதுகாப்பா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தார்கள் கேட்டது மாதிரி அபூபக்கர்லா எதுக்கு கேட்டாங்க அப்படின்னா, தனக்கு ஏதாச்சும் ஆயிருமோ, அபூபக்கர்லா தனக்கு உயிர் போயிடும், தனக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்னு சொல்லி பயப்படலை. அபூபக்கர்லா பயந்ததெல்லாம் எதுக்கு அப்படின்னா, ரசூலுல்லாவுக்கு ஏதாச்சும் ஆயிருமோ, ரசூலுல்லாவை கொலை செஞ்சிருவாங்களோன்னு சொல்லி பயந்து கேட்ட வார்த்தை, ரசூலுல்லாஹ் எதிரிகள் குனிஞ்சு பார்த்தா நம்ம மாட்டிக்கிறோம், தெரிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயப்படாமல் சொன்ன வார்த்தை, ரசூலுல்லாஹ் பயப்படாமல் சொன்ன வார்த்தை, லா தஹ்சன் இன்னல்லாஹ் மானா, பயப்படாதீங்க, நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். ரசூலுல்லாஹ் அந்த நேரத்தில் பயப்படாமல் சொன்ன வார்த்தை லா தஹ்சன் இன்னல்லாஹ் மானா. கண்ணியத்துக்குரிய இந்த இடத்துல நாம் இருந்து யோசிக்கணும். நம்ம வீட்டில் இருக்கிறோம், கதவு பூட்டி நல்ல பாதுகாப்பு இருக்கிறோம், நம்மளை கொல்றதுக்கு ஒரு கூட்டம் நிற்கி அந்த இடத்துல நம்ம நிம்மதியாக இருப்போமா? நம்ம வீட்டை பூட்டி இருக்கிறோம், வெளியே நம்மளை கொல்றதுக்கு ஒரு கூட்டம் நிற்கிதுன்னா அந்த இடத்துல நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியுமான்னு இருக்க முடியாது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கொல்றதுக்கு ஒரு கூட்டமே நின்றுச்சு, ரசூலுல்லாவை கொல்றதுக்கு ஒரு கூட்டமே வாசலுக்கு முன்னாடி நின்றுச்சு. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் பயப்படாமல் சொன்ன வார்த்தை லா தஹ்சன் இன்னல்லாஹ் மானா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான் அப்படிங்கிற நம்பிக்கையான வார்த்தையை சொன்னார்கள். அந்த இடத்துல வச்சே அல்லாஹ் பாதுகாத்தான் ரசூலுல்லாவையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அந்த வார்த்தைக்காக, அந்த வார்த்தையினுடைய பலம் அந்த இடத்துல வச்சு அல்லாஹ் பாதுகாத்தான் என்பதாக ஹதீஸில் வரலாறு பார்க்க. இதே நம்பிக்கை நமக்கு எப்போவுமே இருக்கும். நமக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வருது, சோதனை வருதுண்டா, இந்த சோதனையிலேருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான், இந்த கஷ்டத்திலேருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான், இந்த நோயிலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம முழுசாக இருக்கணும். நிச்சயமாக அல்லாஹ் பாதுகா. அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்ன வார்த்தை என்னென்னா, இன்ன மைய ரப்பி சேதீன், நிச்சயமாக என்னுடன் அல்லாஹ் இருக்கிறார். ரெண்டும் ஒரே வார்த்தை தான். அல்லாஹ் என் கூட இருக்கிறான்னு சொன்னாலும் ஒரே வார்த்தை தான், என்னுடன் அல்லாஹ் இருக்கிறான்னு சொன்னாலும் ஒரே வார்த்தை தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்கன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்னுடன் அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லி தன்னை முற்படுத்தி அல்லாஹ்வை பெருப்படுத்தி சொன்னாங்க. கால இன்ன மைய ரப்பி சே, என்னுடன் அல்லாஹ் இருக்கிறான்னு சொன்னாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்பொழுது அந்த வார்த்தையில் என்ன வார்த்தை சொன்னாங்கன்னா, இன்ன லா தஹ்சன் இன்னல்லாஹ் மானா, நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று சொன்ன காரணத்தினால அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சவுர் குகையிலே வச்சு பாதுகாத்தான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய கூட்டத்தார்களையும் நைல் நதியை கடக்க வச்சு பாதுகாத்தான் என்பதாக ஹதீஸில் வரலாறு பக்காக. கண்ணியத்துக்குரியவர்களே, நமக்கும் சோதனைகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், சிரமங்கள் வரலாம். எது வந்தாலும் இந்த சோதனையிலேருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான், இந்த சோதனையிலேருந்து இந்த கஷ்டத்திலேருந்து அல்லாஹ் பாதுகாப்புங்கிற நம்பிக்கை நிச்சயம் நமக்கு வேணும். அப்படி இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய சோதனையாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும்
அல்லாஹ் அதிலிருந்து பாதுகாப்பான் என்பதாக ஹதீஸில் நம்ம இப்போ கண்பிருக்கின்றே. ஆசுராவுடைய தினம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஆசுராவுடைய தினத்திற்கு பல்வேறு சிறப்புகள் உண்டு. குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தினத்தை பற்றி சொல்லும் பொழுது ஆசுராவுடைய தினம் செய்ய வேண்டிய முக்கியமான அமல்கள் என்னென்ன, ஆசுராவுடைய தினம் ஞாயிற்றுக்கிழமை வருதுண்டா ஆசுராவுடைய தினத்தில் செய்ய வேண்டிய முக்கியமான அமல்ண்டா 3. ஒன்று, முதல் விஷயமா பாவமன்னிப்பு அதிகமாக தேக்கணும். பாவமன்னிப்பு ஆசுராவுடைய தினத்தில் நம்ம பாவமன்னிப்பு கேட்குறோம்டா அந்த பாவமன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கணும், அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்ளும். அதிகமாக பாவமன்னிப்பு கேட்கணும். 2வது விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஆசுராவுடைய தினத்தில் யார் தன்னுடைய குடும்பத்துக்காக தாராளமாக செலவு செய்கிறாங்களோ, ஆசுராவுடைய தினத்தில் யாரெல்லாம் தன்னுடைய குடும்பத்துக்காக தாராளமாக செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அந்த வருடம் ஃபுல்லாம் அபிவிருத்தியை தரான், வியாபாரத்தில் பறக்கச் செய்கிறான், குடும்பத்தில் சந்தோஷத்தை தரான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லுவாங்க, இந்த ஹதீஸை நான் அமல் செஞ்சேன், ஆசுராவுடைய தினத்தில் என்னுடைய குடும்பத்துக்காக தாராளமாக செலவு செய்வேன், அந்த ஒரு வருடம் ஃபுல்லாக பரக்கத்தை என் கண்கூடாக பார்த்தேன் என்பதாக இப்னு சௌர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆசுராவுடைய தினத்தில் செய்ய வேண்டிய முக்கியமான அமல் என்றால் 2 நோன்பு வைக்கணும். ஒன்று சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆசுராவுடைய தினம்டா ஒன்று சனி ஞாயிறு வைக்கணும், அல்லது ஞாயிறு திங்கள் வைக்கிறது சுன்னத்து. ஆசுராவுடைய 2 நோன்பு வைக்கிறது சுன்னத்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஆசுராவுடைய நோம்பினுடைய நன்மை என்ன அப்படின்னா, யார் ஆசுராவுடைய தினத்தில் நோன்பு வைக்கிறாங்களோ, ஆசுராவுடைய தினத்தில் யார் நோன்பு வைக்கிறாங்களோ அவர்களுக்கு ஒரு வருடத்தினுடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சாலும் அந்த பாவங்கள்லாம் மன்னிப்பதற்கு இந்த ஒரு நோன்பு காரணமாக இருக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ஆசுராவுடைய தினத்தை அதிகமாக நோன்பு வைக்கணும், அதிகமாக பாவமன்னிப்பு கேட்கணும். அன்றைய தினத்தில் நம்முடைய குடும்பத்துக்காக தாராளமாக செலவு செய்கிறோம் அப்படின்டா அந்த வருஷம் ஃபுல்லாக அல்லாஹ் தொழிலில் வியாபாரத்தில் பறக்கச் செய்வான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. கணித்துக்குரிய அல்லாஹ்வுடைய நிலை ஆசுராவுடைய தினத்தில் அதிகமாக நல்லமல் செய்யக்கூடிய அரிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கெல்லாம் தந்தல் புரிவானாக. அதிகமாக நம்முடைய குடும்பத்துக்காக தாராளமாக செலவு செய்யக்கூடிய நபர்களாக அல்லாஹ் நம்ம எல்லாம் ஆக்கில் புரிவானாக. நம்முடைய வாழ்நாளில் நாம் செய்த எல்லா தவறுகளையும் பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்தல் புரிவானாக. ஆமீன். கணித்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆசுராவுடைய தினத்தை முன்னிட்டு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஆசுராவுடைய தினம், நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமை, நாளைக்கு இசா தொழுகைக்கு பிறகு சிறப்புரை ஆற்றுவதற்காக ஆசுராவுடைய பயான் பற்றி சிறப்புரை ஆற்றுவதற்காக உடுமலை அப்துல்லா அன்வாரி ஹஜ்ஜத்தர் சிறப்புரை ஆற்றுவதற்காக பயான் பேசுவதற்கு வரையெதிர இருக்கிறார்கள். ஜமாத்தர்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.